போவாரு. அத படிக்காதீங்க. விட்டுடுங்க. என்ன இசைவாணி, இது கேட்ட ஐயம் தெரியல, தெரியல சொல்றாங்க. ராகவன் வாங்க. சரி அண்ணாச்சி. நான் கீழ இறங்குறேன். யாருன்னா மேல வரட்டும். சரிங்க அண்ணாச்சி. மேல வந்து பேசுனதுக்கு நன்றி. எல்லாம் பகையெல்லாம் நினைக்காதீங்க அண்ணாச்சி. அவங்க வந்தாங்க, அவங்க வேலை இருக்கு, கிளம்பிட்டாங்க, இல்ல, முடிஞ்சிருச்சு. இல்ல. நானு நம்ம இப்ப நான் புதுசா பயணிக்கிறோம். சரிங்களா? இப்ப அண்ணாச்சி. புதுசா சேனல்ல வந்து பயணிக்கிறோம். அத நினைச்சு கொண்டு போவோம். இல்ல, இல்ல அண்ணாச்சி. பழசை இங்க பாருங்க இப்போ மறப்போம். இல்ல சொல்லுங்க, நான் இப்போ சொல்லுங்க. இப்போ நான் டூகெதர்ல வந்துட்டு நான் உங்கள எதனா திட்டுனேனா? எதனா நானு தவறாக ஏதாவது பேசினேனா? ஐயா திட்டுனதுக்கு தவறா நினைச்சது இல்லங்க. அடுத்த நபரத்தான் சொல்றேன். அவர் அப்படி பண்ணுனாரு, அவர் இப்படி பொறுக்கிப்பத்தனம் பண்ணாருங்க. அதெல்லாம் உட்டுருங்க. இல்ல, இல்ல. நான் சரிங்களா? எதுக்கு சொன்னேன்னா, உங்களுக்கு அந்த சாய் பத்தி தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து அந்த குரூப்ப வந்து தலையில தூக்கி வச்சு ஆடினீங்க. தலையில தூக்கி வச்சதுக்கு உங்க தலையில நல்லா அரைச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா? அண்ணாச்சி அந்த பொண்ணுலாம் என்ன ஒண்ணுமே பண்ணல அண்ணாச்சி. சரிங்களா? அவங்களும் எனக்கு பிடிக்காதவனா தான் போயிட்டாங்க. சரிங்களா? அந்த பொண்ணு பண்ணாது. அண்ணாச்சி அந்த பொண்ணு பண்ணாது. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு என்ன தெரியுமா வேல பண்ணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சொல்லுங்க. லைவ்ல வாங்க. போகும். இசைவாணி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பொறுங்க. அண்ணாச்சி பேசிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்க வாங்க. சொல்லுங்க. அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வந்து ஒரு லைவ் உள்ள போவும். அந்த லைவ் உள்ள போயிட்டு நல்லா பேசிட்டு இது பண்ண உடனே, இந்த இந்த குரூப் இருக்குது இல்லையா? அந்த சரவணா, அப்புறமா யாரு சாடி, அப்புறமா சரணு, இந்த ஒரு ம், 4, ம், 5 பேர் இருக்கிறாங்க. அத டிராகன் ம், பேர்ல சுத்துவாங்க. டிராகன்ன்ட்டு பேர் வச்சுன்னு, அது சென்டர்ல வந்து ஒரு ஒரு பேர வச்சுன்னு சுத்துவாங்க. ஏதோ ரோஸ்லின் டிராகன்னு, அந்த யாரு நம்ப அந்த சாய் பேர் வந்து ரோஸ்லின் டிராகன்னு, அப்புறமா இந்த ம், சரண் ம், அதான் ம். என்னென்னவோ கருமம் புடிச்ச பேருங்க இருக்கும். அந்த பேர்ல சரி. சுத்தின்னு, குரூப்ப இறக்கிட்டு அந்த சேனல வந்து ஒண்ணும் இல்லாத ஆக்குறது தான் இவங்களது வேலை. சரி அண்ணாச்சி நான் கீழ வரேன். இசைவாணி வந்து கோவப்படுறாங்க. நானு அவங்க மேல வரணுமா? நான் கீழ வரேன். சரிங்க அண்ணாச்சி. சரி, சரி. அண்ணாச்சி உங்ககிட்ட பேசுனது நல்லதாச்சு. நான் பேசுனது கொஞ்சம் காதுல வாங்கிக்கின்னு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. எனக்கு சொல்றதெல்லாம் நான் நல்லதா ஏத்துக்கிட்டு தான் அண்ணாச்சி. ஒண்ணும் பிரச்சனை சரி, இல்ல. சரி நல்லதே அண்ணாச்சி. நல்லதே பேசுவோம், நல்லதே நல்லதே நடக்கட்டும். போகும். கண்டிப்பா, கண்டிப்பா. ராகவன் இறங்கிட்டான் நண்பரே. சரண் வாங்க. சரண் வணக்கம் வாங்க. சந்தீப் வணக்கம். மகேஷ் வணக்கம். பப்பி பப்பி வணக்கம். அனிதாஸ் அதெல்லாம் தெரியாத பதிவு. தேவையில்லை. சாப்பிட்டீங்களா? சாப்பிடலங்க. இனிமே தான் சாப்பிடணும். சொல்லுங்க. ஆமா, யாரும் இசைவாணின்னு பேர் வச்சுட்டு நீங்க வந்திருக்கீங்க. நானும் வேற யாரோ நினைச்சேன். ஆமா. உங்களுக்கு கண்ட கண்ட நாய்கள்லாம் வெளில வந்து அம்மாச்சி ஃபோனோ கொண்ட கொண்டையெல்லாம் பேசுவாங்க. அதை மட்டும் ஓகே சொல்றீங்க. இசைவாணி பேர் வச்சது உங்களுக்கு அப்பா தவறுதா உங்களுக்கு? அண்ணாச்சி இப்ப நீங்க தான் வந்திருக்கீங்க. எனக்கு உங்க குரல் அழகா பிடிபடுது அண்ணாச்சி. வணக்கம் அண்ணாச்சி. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க அண்ணாச்சி? யார் சொல்லுங்க பார்ப்போம். சாப்பிட்டீங்களா அண்ணாச்சி? யார் சொல்லுங்க பார்ப்போம். அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? நான் யார் சொல்லுங்க வாழ்த்துக்கள் பார்ப்போம். அண்ணாச்சி. எப்படி அண்ணாச்சி இருக்கு? நீங்க எனக்கு சொல்லுங்க. அழகா பிடிபட்டுட்டு அண்ணாச்சி. நான் உங்க அன்னைக்கே குரல் எனக்கு தெரியாம இருக்குமா அண்ணாச்சி? அன்னைக்கே சொன்னேன்ல பஞ்சிநாதன் உங்களுக்கு. அண்ணாச்சி. பஞ்சிநாதன் நான் அண்ணாச்சி. வணக்கம் அண்ணாச்சி. நல்லா இருக்கீங்களா அண்ணாச்சி? நான் வாழ்த்துக்கள் அன்னைக்கே அண்ணாச்சி. சொன்ன என் பேச்சு கேட்டீங்களா நீங்க? அவங்க அழகா அண்ணாச்சி நான் எல்லார் பேச்சும் கேட்கத்தான் அண்ணாச்சி செய்றேன். நீங்க வணக்கம் அண்ணாச்சி கேட்கல. வாங்க. நீங்க கேட்கல. நீங்க அன்னைக்கு நான் சொன்ன பேச்சு நீங்க கேட்கல. கண்ட நாய் பேச்சு கேட்டீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்க 3 அண்ணா